அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அவைலபிள் எனர்ஜி அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் அ சிஸ்டம் ஹேஸ் அ அவைலபிள் எனர்ஜி 949.2 கிலோஜூல் அண்ட் சேஞ்ச் இன் அவைலபிலிட்டி எனர்ஜி 1319.2 கிலோஜூல் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இஸ். இந்த எஃபெக்டிவ்னஸ்ன்ற டேர்ம் வந்து நமக்கு ஃபின்ஸில் வரும், அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வரும். அது இல்லாமல் இங்கே ஒரு டேர்ம் வருது, அதாவது அவைலபிள் எனர்ஜி ரிலேட்டடாக ஒரு எஃபெக்டிவ்னஸ் வருது. அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு அவைலபிள் எனர்ஜி பை சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி. ஓகேங்களா? டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி யூஸ்ஃபுல் ஆர் ஆக்சுவல் ஒர்க் டன் டு மேக்ஸிமம் ஆர் ரிவர்சிபிள் ஒர்க் டன். ஸோ ஆக்சுவல் ஒர்க் டனுக்கும் ரிவர்சிபிள் ஒர்க் டனுக்கும் ரேஷியோ தான் நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்கிறோம் இங்கே. அதே மாதிரி நமக்கு வந்து அவைலபிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இங்கே சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி தான் மேக்ஸிமம் ஒர்க் டன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் வந்து 949.2 டிவைட் பை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1319.2. ஸோ அந்த ரேஷியோ தான் வந்து நமக்கு எஃபெக்டிவ்னஸ். ஸோ இதில் டேர்ம் படி பார்த்திங்கன்னா அவைலபிள் எனர்ஜி சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனிவே லோயர் வேல்யூ பை ஹையர் வேல்யூன்னு எடுத்துகிட்டா கூட நமக்கு 949/1319 வரும். ஸோ 71.95% இஸ் தி ஆன்சர். இந்த கொஸ்டினில் இப்படி கொடுத்துருக்காங்க. வேறு கொஸ்டின் ஏதாவது யூஸ்ஃபுல் ஆக்சுவல் ஒர்க்கு அண்ட் ரிவர்சல் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோ தான் நம்ம எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட்ஸ் அன்அவைலபிலிட்டி. அன்அவைலபிலிட்டினால நமக்கு தெரியும் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் T0 இன்டூ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ், அதாவது டெல்டா எஸ் யூனிவர்ஸ். இதில் டெல்டா எஸ் நாட்டு டெல்டா எஸ் ரெண்டு டேர்ம் இருக்குது. யூனிவர்ஸோட என்ட்ரோபி எதுன்னு சொல்ல, சிஸ்டத்தோட என்ட்ரோபி எதுன்னு சொல்ல, சரௌண்டிங்கோட என்ட்ரோபி எதுன்னு சொல்ல. மோஸ்ட்லி இந்த நாட் அப்படின்னா சரௌண்டிங்கினுடைய என்ட்ரோபி சேஞ்சாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த டெல்டா எஸ் நாட்டுன்னு மட்டும் வர்ற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் ஆப்ஷன் ஏ டி ரெண்டும் வராது. அதே மாதிரி ஆப்ஷன் பியில் வந்து டி இன்ட்டு டெல்டா எஸ்ன்னு சொல்கிறாங்க. டீனா வந்து மேபி சரௌண்டிங் டெம்பரேச்சராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். T0 தான் நம்ம மோஸ்ட்லி சரௌண்டிங் டெம்பரேச்சராக யூஸ் பண்ணுவோம், அதாவது என்விரான்மெண்ட் டெம்பரேச்சராக யூஸ் பண்ணுவோம். அதனால் ஆப்ஷன் சி, அதாவது T0 இன்ட்டு டெல்டா எஸ். டெல்டா எஸ்ன்றது இங்கே சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங், அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ். அதனால் T0 இன்ட்டு டெல்டா எஸ் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, த இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டி ஆஃப் ரேங்கின் சைக்கிள் இஸ் காஸ்ட் பை. இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டினாலே வந்து ஃப்ரிக்ஷன் இருந்தால் வரும். அது போக இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா த்ராட்லிங், மிக்சிங், இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ த்ராட்லிங்கிறது ஒரு இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். மிக்சிங்கிறது ஜென்ரலாகவே ரெண்டு கேஸ் மிக்ஸ் ஆனால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இங்கே இருக்கிற ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன், த்ராட்லிங், மிக்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இரிவர்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். அப்போது ஆப்ஷன் டி, இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டி ஆஃப் ரேங்கின் சைக்கிள் இஸ் காஸ்ட் பை ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன், த்ராட்லிங் அண்ட் மிக்சிங். ஒருவேளை அந்த மிக்சிங் வந்து அடியபட்டிக்கலாக நடந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரோபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, a heat engine receives heat from a source at 1200 Kelvin at the rate of 500 kilowatt and rejects the waste heat to a medium at 300 Kelvin. ஓகே, அதாவது ஹீட் சப்ளையோட டெம்பரேச்சர் வந்து 1200 Kelvin, ஹீட் ரிஜெக்டட் சிங்கோட டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin. பவர் அவுட்புட் ஆஃப் தட் இன்ஜின் இஸ் 180 கிலோவாட். பவர் அவுட்புட், அதாவது ஒர்க் டன்னு கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த இர்ரிவர்சிபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். இர்ரிவர்சிபிலிட்டின்றது நம்ம இப்போ கூட இதில் வந்து T0 இன்ட்டு டெல்டா எஸ் ஆஃப் சரௌண்டிங்னு பார்த்தோம். இங்கே வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு எதுவும் கொடுக்கல, அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. நமக்கு வேறு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஜென்ரலாகவே இர்ரிவர்சிபிலிட்டி அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னா மேக்ஸிமம் ஒர்க் டன் மைனஸ் ஆக்சுவல் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஒர்க் டன் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அவுட்புட் ஆஃப் தி ஹீட் என்ஜின்னா, பவர் அவுட்புட் ஆஃப் தி ஹீட் என்ஜின்னா ஒர்க் டன், அதாவது ஆக்சுவல் ஒர்க் டன் 180 கிலோவாட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மேக்ஸிமம் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒர்க் டன்னா இந்த இன்ஜின் ரிவர்சிபிளாக இன்ஜினாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்கும். அப்போ ரிவர்சிபிள் இன்ஜினுடைய ஒர்க் டனுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது, முதல்ல அதனுடைய எஃபிஷியன்சி, அப்புறம் அதோட நம்ம அதனுடைய ஹீட் சப்ளை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும், அதாவது மேக்ஸிமம் ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி, ஒரு ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர். அப்போ 1 மைனஸ் 300/1200 வரும். இது சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எஃபிஷியன்சி கிடச்சிரும். எஃபிஷியன்சியை வேறு எப்படி சொல்லலாம், ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒர்க் டன் வேணும். ஸோ ஒர்க் டன், அதாவது கார்னாட் அவுட்புட்னு போட்டுருக்காங்க இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளை இன்ட்டு எஃபிஷியன்சி 1 மைனஸ் 300/1200.
ஸோ ஆன்சர் 375 கிலோவாட். இப்போ இது என்னது 375 கிலோவாட்ன்றது மேக்ஸிமம் ஒர்க் டன். அதே மாதிரி ஆக்சுவல் ஒர்க் டன் என்ன கிடச்சது 180 கிலோவாட். அப்போ அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இர்ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லலாம் அல்லது அன்அவைலபிள் எனர்ஜின்னு சொல்லலாம். இங்கே கேட்குறது அவைலபிள் எனர்ஜி கிடையாது, அன்அவைலபிள் எனர்ஜி அல்லது இர்ரிவர்சிபிலிட்டி. ஸோ ஆன்சர் வந்து 375 மைனஸ் 180 195 கிலோவாட். கொஸ்டினில் என்ன டேட்டா இருக்குன்றதை பொறுத்து நம்ம அந்த இர்ரிவர்சிபிலிட்டிக்கான ஃபார்முலா எழுதலாம். இர்ரிவர்சிபிலிட்டிக்காக நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று T0 இன்ட்டு டெல்டா எஸ் யூனிவர்ஸ், அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். அதே இன்னொரு ஃபார்முலா என்னென்னா மேக்ஸிமம் ஒர்க் டன் மைனஸ் ஆக்சுவல் ஒர்க் டன், W max மைனஸ் W. ஓகே, அடுத்தது ஒரு ப்ராப்ளம். When 25 kg of water at 95 degrees Celsius is mixed with 35 kg of water at 35 degrees Celsius, the pressure being taken as constant at surrounding temperature of 15 degrees Celsius and Cp of water is 4.2 kJ per kilogram Kelvin. The decrease in available energy due to mixing will be nearly. இப்போ பாருங்கள், டிக்ரீஸ் இன் அவைலபிள் எனர்ஜின்னு கேட்குறாங்க. அதுவுமே என்னது கிட்டத்தட்ட இர்ரிவர்சிபிலிட்டி தான் அல்லது அன்அவைலபிள் எனர்ஜி தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த மிக்சிங்னு வந்தாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா இர்ரிவர்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதில் இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. 25 kg வாட்டரை 35 kg வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் 95 டிகிரி, இன்னொரு வாட்டர் 35 டிகிரி. கண்டிப்பாக ரெண்டும் ஒரு ஈக்குவலிபிரியம் டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணுற வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணும். இப்போது இதில் ஹாட் வாட்டர் 95 டிகிரி செல்சியஸ், கோல்டு வாட்டர் 35 டிகிரி செல்சியஸ். அப்போது ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த கோல்டு வாட்டர். இந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு வாட்டர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்க போகிற அந்த ஃபைனல் டெம்பரேச்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற கிவன் டேட்டாவில் M1 M2 ரெண்டு மாசு, அப்புறம் அதனுடைய ரெண்டு டெம்பரேச்சர் 95 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுபோக சரௌண்டிங் டெம்பரேச்சரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். ஸோ அதையும் கெல்வினில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அதாவது T0. இப்போ எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும்போது ஹீட் லாஸ்ட் பை தி ஹாட் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை த கோல்டு ஃப்ளூயிட். அப்போ MCP டெல்டா T. அப்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ளூயிட் அந்த ஹாட் ஃப்ளூயினுடைய டெம்பரேச்சர் T1 கேபிட்டல் T1 எடுத்தோம்னா மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இன்னொரு ஃப்ளூயிட் கோல்டு ஃப்ளூயிடுக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் கேபிட்டல் T வரும், மைனஸ் அதனுடைய டெம்பரேச்சர் T2. அப்போ MCP டெல்டா T ஈக்குவேட் பண்ணும்போது அதுக்கான மாசு அந்த CP எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா CP ஆஃப் வாட்டர் ரெண்டு சைட்லேயும் சேம் தானே போட போகிறதுனால கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ரெண்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் 333 கெல்வின் வந்துடுது. ஸோ இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது என்ட்ரோபி ஜென்ரேஷனோட ஃபார்முலா, இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் சொன்னாங்க இல்லைங்களா. என்ட்ரோபி ஜென்ரேஷனுக்கான ஃபார்முலா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு ஃபார்முலா வரும். நம்ம பார்த்த வீடியோஸில் இது வரைக்கும் வந்து ஐசோ தெர்மல் ப்ராசஸ்க்கு என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது MR ln MR ln P1/P2 அப்படின்னு பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அல்லது ஐசோ தெர்மல் ப்ராசஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பார்க்குறோம். என்ன ஃபார்முலான்னா டெல்டா எஸ் ஜென்ரேஷன், அதாவது என்ட்ரோபி ஜென்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகுது இல்லைங்களா, அதனுடைய இண்டிவிஜுவல் என்ட்ரோபி சேஞ்சை ஆட் பண்ணுறது தான். ஸோ என்ட்ரோபி சேஞ்சுக்கான ஃபார்முலா ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு MCP ln ஆஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் பை இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், MCP ln ஆஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் பை இனிஷியல் டெம்பரேச்சர். ஓகேங்களா. அப்போ வந்து ஃபார்முலா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அதனுடைய ஒவ்வொரு ரெண்டு ஃப்ளூயினுடைய மாஸ் தெரியும், CP தெரியும், அப்புறம் ln ஆஃப் T/T1. இதில் பாருங்கள் ஃபைனல் டெம்பரேச்சர் ரெண்டுலேயுமே வந்து கேபிட்டல் T 333 தான் வரும். T1 T2 368 ஒன்று 308 ஒன்று. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த என்ட்ரோபி ஜென்ரேஷன் டெல்டா எஸோட வேல்யூ டோட்டலாக கிடச்சது 0.978 kJ per Kelvin. அப்போ நமக்கு தெரியும் இர்ரிவர்சிபிலிட்டி அல்லது டிக்ரீஸ் இன் அவைலபிள் எனர்ஜி அல்லது அன்அவைலபிள் எனர்ஜி எது கேட்டாலும் நம்ம ஜஸ்ட் T0 இன்ட்டு டெல்டா எஸ் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ T0 வேல்யூ 288 அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் இன்ட்டு இப்போ கிடச்சிருக்க அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி, டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0.978. அப்போ 281.8 kJ. ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஷன் இங்கே வந்து 288.7 ஆப்ஷன் டி இருக்குது. ஆப்ஷன் சியில் 281 இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக 288. அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். சாரி 288 இன்ட்டு 0.978. நான் தப்பாக சொல்கிறேன்.
வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த 288ஓட நம்ம ஸ்டாப் டெம்பரேச்சரோட விட்டுறக்கூடாது. T0 இன்ட்டு டெல்டா எஸ். ஸோ 288 இன்ட்டு 0.978 281.8. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 281.8 கிலோஜூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statements. On heating an elastomer under tensile load, its shrinkage. ஓகே, எலாஸ்டோமரை ஹீட் பண்ணும்போது, அதுவும் டென்சைல் லோட் கொடுத்து ஹீட் பண்ணும்போது ஷ்ரிங்கேஜ் வந்து என்னாகும்? மேக்ஸிமைஸ் தி என்தால்பி, மேக்ஸிமைஸ் தி என்ட்ரோபி, மினிமைஸ் தி ஃப்ரீ எனர்ஜி, அப்புறம் அவாய்ட்ஸ் பிரேக்கிங். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாகவே எனக்கு நியூ டேர்ம். ஸோ ஆன்சர் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறேன். இன் ஹீட்டிங் எலாஸ்டோமர் அண்டர் டென்சைல் லோட் என்ட்ரோபி கெட் டிக்ரீஸ். என்ட்ரோபி கெட் டிக்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஆப்ஷன் 2 வந்து மேக்ஸிமைஸ் என்ட்ரோபின்னு இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சர் டி 1 and 4ன்னு கொடுத்துருக்காங்க. 1 and 4னா மேக்ஸிமைஸ் தி என்தால்பி அண்டு அவாய்ட்ஸ் பிரேக்கிங்னு போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டு தான். ஏன்னா இன் ஹீட்டிங் எலாஸ்டோமர் அண்டர் டென்சைல் லோட் என்ட்ரோபி கெட் டிக்ரீஸ் அப்படின்றாங்க. இங்கே வந்து மேக்ஸிமைஸ் என்ட்ரோபி, அப்போ ஆப்ஷன் 2 தப்பு தான், அது வராது. அடுத்தது பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பாசிபிள் மைக்ரோஸ்டேட். ஓகே, பட் பை ஷ்ரிங்கேஜ் என்ட்ரோபி கெட் இன்க்ரீஸ்டு பிகாஸ் ஆஃப் மெனி பாசிபிள் மைக்ரோஸ்டேட். ஸோ ஒன்லி ஒன் மைக்ரோஸ்டேட் மட்டும் வரும் அப்படின்னா என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே ஷ்ரிங்கேஜ் ஆகுது, அதனால் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஷ்ரிங்கேஜ்னால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே மெனி பாசிபிள் மைக்ரோஸ்டேட் வரும். அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அன் ஐடியல் கேஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ பை ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷன், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து H is equal to U minus TSன்னு எழுதுவோம். இங்கே A is equal to U minus TSன்னு எழுதுறாங்க. Uன்றது இன்டர்னல் எனர்ஜி, Tன்றது டெம்பரேச்சர், Sன்றது என்ட்ரோபி. ஸோ பை இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி ஃப்ரீ எனர்ஜி கெட் ரெடியூஸ்டு. ஆமாம், எஸ்ன்ற டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டோட்டலாக ஏன்ற டேர்ம் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். அப்போ ஃப்ரீ எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஆப்ஷன் 2 and 3 தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி சொல்லிவிட்டு ஆன்சர் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் படி பார்த்தா 2 and 3 தான். அதாவது என்ட்ரோபி மேக்ஸிமைஸ் ஆகும், ஃப்ரீ எனர்ஜி மினிமைஸ் ஆகும் அப்படின்றது தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, for a steady process the condition of stage 1 and stage 2 are respectively H1 H2. okay, enthalpy 1 at enthalpy 2 கொடுத்துட்டாங்க. S1 S2, entropy 1 and 2 கொடுத்துட்டாங்க. the availability at the ambient temperature 300 Kelvin will be, availability at the ambient temperature 300 Kelvin will be. ஓகேங்களா? இப்போ availability அப்படின்னு வந்தால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து availability நம்ம எப்படி சொல்கிறோம்? Q மைனஸ், அதாவது ஹீட் சப்ளை நம்ம கொடுத்த ஹீட்டு மைனஸ் irreversibility ஆர் அன்அவைலபிள் எனர்ஜி. irreversibility நம்ம எப்படி சொல்கிறோம்? T0 இன்ட்டு டெல்டா எஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இங்கே கொடுத்த ஹீட் எனர்ஜி எவ்வளோ அப்படின்றதுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி H1 மைனஸ் H2 மைனஸ் அன்அவைலபிலிட்டிக்கு என்ன எடுத்துக்கிறோம், அல்லது irreversibility அல்லது அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்? T0 இன்ட்டு S1 மைனஸ் S2. ஸோ அப்படி பார்க்கும்போது H1 மைனஸ் H2 300 மைனஸ் 150 மைனஸ் T0 இன்ட்டு டெல்டா எஸ் போடும்போது 300 இன்ட்டு ஃபைனல் என்ட்ரோபி 1.25, சாரி அவங்க S1 மைனஸ் S2 தான். ஓகே, H1 மைனஸ் H2 அதே மாதிரி S1 மைனஸ் S2. ஓகேங்களா? அப்போ 1.25 மைனஸ் 0.8 எடுத்துக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஆன்சர் வந்து 15 கிலோஜூல் பர் கிலோகிராம் அப்படின்னு வருது. இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ஓட வேல்யூ சொல்கிறாங்க. அவைலபிலிட்டி வரும்போது ஓகே, ஒர்டன்னு பார்த்தா, சாரி ஹீட் சப்ளைன்னு பார்த்தா H1 மைனஸ் H2 தான் வரணும், அதுதான் சப்ளை பண்ண ஹீட்டு. என்ட்ரோபி சேஞ்சுன்னு வரும்போது S1 மைனஸ் S2 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 15 கிலோஜூல் பர் கிலோகிராம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, steam flows through an adiabatic steady flow turbine from state 1 to state 2. adiabaticனு வர சொல்கிறாங்க, steady flow சொல்கிறாங்க. with respect to a base temperature T0, base temperature T0, the unavailable energy is, unavailable energy is. இதில் வந்து பார்த்திங்கன்னா T0ன்றது பேஸ் டெம்பரேச்சர்னு தெரியுது, மற்றபடி இங்கே இருக்கிற டேர்ம்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. நமக்கு தெரியும் S1 S2லாம் வந்து என்ட்ரோபி at 1 and 2.
ஸோ ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது I2 ப்ளஸ் I0 இன்ட்டு S1 மைனஸ் S2 அப்படின்றாங்க. இதில் I2 I0னா என்னன்னு சொல்லலை. ஸ்டீம் ஃப்ளோஸ் த்ரூ அடியபட்டிக் ஸ்டெடி ஃப்ளோ டர்பைன் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2 வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ் டெம்பரேச்சர் T0 த அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னா வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஐனா என்னன்னு சொல்லணும், அப்படி இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நம்ம இங்கே இருக்கிறபடி பார்த்தா I2 ப்ளஸ் I0 இன்ட்டு S1 மைனஸ் S2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the maximum work output from two finite bodies, one at temperature T1 and other at temperature T2. Maximum work output from two finite bodies. Okay, ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸோட மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட்னு கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி, இங்கேயே ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட் வில் பி obtained when there will be no irreversibility. ஓகே, மேக்ஸிமம் ஒர்க்குன்றது எப்போன்னா when there is no irreversibility அப்படின்ற கண்டிஷனில். அப்போது பாடி 1 T1 டெம்பரேச்சர், பாடி 2 T2 டெம்பரேச்சர். we can extract work till both bodies reaches at same temperature அப்படின்றாங்க. அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் TFன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்கும் நமக்கு. அதுதான் ஃபைனல் கண்டிஷன். அப்போ ஃபஸ்ட்டு பாடியோட என்ட்ரோபி, இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அது எம்சிபி லான் டிஎஃப், அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் பை இனிஷியல் டெம்பரேச்சர் பார்த்தோம். இங்கே மாஸ் எல்லாம் 1 kg எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு பாடி 1க்கு சிபி லான் டிஎஃப் பை T1, பாடி 2க்கு வந்து சிபி லான் டிஎஃப் பை T2. இப்போ ரிவர்சல் ப்ராசஸ் என்ட்ரோபி சேஞ்சஸ் 0. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒர்க் அவுட் வேணுன்றதுனால இதை ரிவர்சல் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி டோட்டல் டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பாடியினுடைய என்ட்ரோபி சேஞ்சை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது சிபி கேன்சல் ஆகும். லான்க்கு வந்து நீங்கள் E4 எடுத்தோம்னா ரெண்டு சைடும் நமக்கு வந்து ஃபைனலாக TF பை T1 ஈக்குவல் டு TF பை T2 அப்படின்னு வரும். இப்போது ஸோ அதில் TFன்னு மட்டும் எடுக்கும்போது ரூட் ஆஃப் T1 T2ன்னு வரும். ஃபைனலாக வந்து TF ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T1 T2ன்னு வரும். ரூட் எடுத்தோம்னா TF இஸ் ஈக்குவல் டு T1 T2. இது வந்து என்னது ஃபைனல் டெம்பரேச்சர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி கிவன் பை பாடி 1 மைனஸ் எனர்ஜி அப்சார்ப்ட் பை த பாடி 2. இதில் வந்து ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஒர்க் டன் சொல்கிறோம். அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. பாடி ஒன் கிவன் எனர்ஜி கிவன் பை த பாடி 1 மைனஸ் எனர்ஜி அப்சார்ப்ட் பை த பாடி 2. அப்போ ஃபார்முலா என்ன ஆகிடும், எம்சிபி டெல்டா டின்னு வரும். எம் ஆல்ரெடி 1 kg எடுத்திருக்கோம். ஸோ சிபி இன்ட்டு T1 மைனஸ் டிஎஃப் மைனஸ் சிபி இன்ட்டு டிஎஃப் மைனஸ் T2. ஏன்னா ரெண்டு பாடியும் ஃபைனல் டெம்பரேச்சர் டிஎஃப் தான், அதனால் அதனுடைய சேஞ்ச் இன் எனர்ஜியை டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் டிஎஃப்னு நமக்கு இதில் காமனாக சிபி எடுத்துட்டோம்னா உள்ள T1 ப்ளஸ் T2 மைனஸ் 2TFன்னு வரும். ஓகே, இதில் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2AB ஃபார்மெட்டில் இருக்குது. அதில் A ஸ்கொயர்னா T1, B ஸ்கொயர்னா T2. அப்போ ABனா என்னது, ஏன்றது வந்து ரூட் T1, Bன்றது வந்து ரூட் T2 அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம TF வந்து ரூட் ஆஃப் T1 T2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபைனலாக ஆஸ் பர் த ஃபார்மெட் சிபி இன்ட்டு ரூட் ஆஃப் T1 மைனஸ் ரூட் ஆஃப் T2 த ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் இதில் இருக்கா, ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா சிபி இன்ட்டு ரூட் ஆஃப் T1 மைனஸ் ரூட் ஆஃப் T2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் டூ ஃபைனைட் பாடிஸ் ஆஃப் டெம்பரேச்சர் T1 அண்ட் T2ன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த ரெண்டு பாடியும் கான்டாக்டில் வரும்போது ஃபைனல் டெம்பரேச்சர் TF அதை ரீச் பண்ணுற வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால் ஒர்க் டன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல என்ட்ரோபி சேஞ்ச் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார்முலா படி. அப்புறம் இது ரிவர்சிபிள் சிஸ்டமாக அசியூம் பண்ணோன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்கும் இல்லையா, அதனால் சேஞ்ச் இன் என்ட்ரோபி 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் T1 T2ல கிடைக்கும் ரூட் ஆஃப் T1 T2ன்னு. ஸோ அதை வந்து நம்ம திரும்ப ஒர்க் டன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒர்க் டன் என்னது ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக இந்த டேர்மில் ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் சிபி இன்ட்டு ரூட் ஆஃப் T1 மைனஸ் ரூட் ஆஃப் T2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ், கேஸஸ் அண்டு கேஸ் மிக்சர். இது ஒரு பெரிய டாபிக் தான். இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும், கிப்ஸ் ஃபங்க்ஷன், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வரும்.
ஸோ அந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம அதுவும் கலந்துருக்கும் இந்த டாப்பிக்கில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், the equation which perfectly represents Gibbs phase rule for a process where the pressure is also a variable is expressed as. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்படின்னாலே நம்ம வந்து ஜென்ரலாக அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. நான் ஜென்ரலாக எப்படி சொல்லுவேன்னா F + P = C+2, அது ஞாபகம் வச்சுக்குவேன். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா F மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறாங்க, மற்றதெல்லாம் ஆன்சர் கொண்டு போகும்போது F = C - P + 2 வரும். C - P + 2 ஆப்ஷன் டி. இதில் பார்த்தீங்கன்னா Pன்றது நம்பர் ஆஃப் ஃபேஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, அதாவது லிக்விட் வேப்பர் அப்படின்னு ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபேஸு, லிக்விட் மட்டும் இருக்குன்னா ஒரு ஃபேஸ், P = 1ன்னு வரும். அடுத்தது நம்பர் ஆஃப் கெமிக்கல் காம்போனன்ட்ஸு, அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸை வச்சு நம்ம அது நம்பர் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது என்னன்றது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் நான் கம்பஷனல் வேரியபிள். இந்த ஸ்மால் n = 2ன்றது இங்கே நம்ம யூஸ் பண்ணல, அதாவது யூஸ் பண்ணலைன்னா என்னன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக +2ன்னு போட்டுருவோம். இந்த ரெண்டு வேரியபிள் வந்து ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அது எப்போவுமே +2, அதனால தான் அந்த +2ன்னு வருது, அதாவது நான் காம்போசிஷனல் வேரியபிள். அடுத்தது பண்ணி Fனா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதை வச்சு நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது இது வந்து விச் ரிலேஷன்ஷிப் டிஃபைன்ஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷன், இது மாதிரி இன்னும் டோட்டலாக 4 ஈக்குவேஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா H - TS. நான் ஜென்ரலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா G நெக்ஸ்ட்டு H, நெக்ஸ்ட் லெட்டர் H, அதனால் G H - TS. ஸோ G = H - TSன்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, G = H - TS. ஓகேங்களா, அடுத்தது ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இந்த ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்ன்றது வந்தது. அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி. அப்படின்னா ∂T/∂P வரணும், அட் H வரணும். அப்படின்னா இங்கே ஆப்ஷன் ஏ தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, இங்கே ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ட்ராப் இன் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி, அதான் அந்த ஈக்குவேஷன் அப்படியே சொல்கிறாங்க, இஸ் டேர்ம்ட் அஸ் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். இட் வேரிஸ் வித் போத் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ். ஓகேங்களா, ஆமாம், அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டையும் பொறுத்து வேரி ஆகும். ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் ஐடியல் கேஸ் இஸ் 0. இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்தால் என்ன, பாசிட்டிவாக இருந்தால் என்ன, 0வாக இருந்தால் என்னன்ட்டு. இப்போதைக்கு ஐடியல் கேஸ்க்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0. ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் ஐடியல் கேஸ் இஸ் 0. ஓகே, அடுத்தது the statement that molecular weight of all gases occupy the same volume is known as. ஓகேங்களா, molecular weight of all gases occupy same volume அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கேஸுக்கு ஒரு மாலிகுலர் வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டில் நீங்கள் ஒரு கேஸ் ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணுதுன்னா அது வேறு ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதனுடைய மாலிகுலர் வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஃபில் பண்ணும்போது அதே அளவுக்கு வால்யூம் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது வந்து அவகேட்ரோ லான்னு சொல்லுவாங்க. இங்கே என்னது, அவகேட்ரோஸ் ஹைப்போதேசிஸ், ஆப்ஷன் ஏ. The statement that molecular weight of all gases occupy the same volume is known as அவகேட்ரோஸ் ஹைப்போதேசிஸ். ஸோ இது வந்து சேம் வால்யூம் ஆக்குபை பண்ணுறதுன்னு வந்தாலே அது வந்து அவகேட்ரோலாக தான் வரும். அடுத்தது விச் இஸ் ஏ சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். இங்கே இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்னா எதை சொல்லலாம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஓகேங்களா, வாட்டரும் லிக்விட் தான், ஆல்கஹாலும் லிக்விட் தான். மேபி மற்ற ஆப்ஷன் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். அடுத்தது மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லிக்விட் தான். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா லிக்விட் வாட்டர், ஐஸு அண்டு வாட்டர் வேப்பர். லிக்விட் வாட்டர், ஐஸ் அண்ட் வாட்டர் வேப்பர், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் டி வந்து வாட்டர் அண்ட் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்னா இது அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. இவங்க சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆன்சரில் 275 ஆப்ஷன் ஏ. சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் இஸ் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஓகே, இதில் என்னென்னா மற்றதெல்லாம் பாருங்கள், மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்கஹால்ன்றது வந்து உங்களுக்கு ஒரே ஃபேஸ்க்கு வந்துடும். ஆனால் ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகாது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும். 2 லிக்விட் தான், ஆனால் மிக்ஸ் ஆகாது. அதனால் அங்கே வந்து 2 ஃபேஸ்ன்னு சொல்லலாம்.
அப்புறம் ஐஸு, வாட்டர் வேப்பர் 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. அதனால் அதுவும் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் கிடையாது. லாஸ்ட்டாக வாட்டர் அண்ட் ஐஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேஸ் சிஸ்டம் தான். ஸோ வாட்டர் அண்ட் ஆல்கஹால் மிக்சர் மட்டும்தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஃபார் அன் ஐடியல் கேஸ் த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ். இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா நம்ம PV = MRTன்னு சொல்லுவாங்களா, அதில் M வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், PV = RTன்னு வரும். இந்த ரேஷியோ பிட்வீன் PV அண்ட் RT அதை தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் PV by RT. இதுக்கு நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = MRT ஞாபகம் வச்சுக்கலாம். M வந்து 1ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா PV = RTன்னு வரும். அப்போது PV by RT வந்து 1ன்னு வரும் ஐடியல் கேஸ்க்கு. ஸோ ஐடியல் கேஸோட கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேங்களா. கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா PV by RT. ஓகே. நெக்ஸ்ட்டு, a sample of ideal gas has internal energy U and is then compressed to 1/2 of its original volume while the temperature stays the same. What is the new internal energy of the ideal gas in terms of U? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும்போது அங்கே வால்யூமில் என்ன சேஞ்ச் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அதாவது கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினல் வால்யூம்லேருந்து 1/2 கன்வெர்ட் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் டெம்பரேச்சர் சேமாக இருக்குன்றாங்க. டெம்பரேச்சர் சேம்னு சொல்லிட்டாலே அப்போது இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா MCV ΔTன்னு சொல்லுவோம். ΔT 0ன்னு இருக்கப்போ அப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி வந்து இப்போது 0 தான். ஓகேங்களா. அதாவது டெம்பரேச்சர் 0 இல்லை, ΔT 0. அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ பர்ஃபெக்ட் கேஸ் இஸ் ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஃபார் ரியல் கேஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் போத். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு நிறைய கொஸ்டின் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கேஸ் ஐடியல் கேஸ்க்கு. ரியல் கேஸ்க்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் போத் டெம்பரேச்சர் அண்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் இருக்கிறது கூட ஐடியல் கேஸ் தான், அதனால் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் ரியல் கேஸ்னு வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, கிளாசியஸ் கிளேபைரான் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூ தான். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். ஸோ கிளாசியஸ் கிளேபைரான் ஈக்குவேஷனில் வந்து ஈக்குவேஷன் படி எழுதும்போதே dP/dtன்னு சொல்கிறாங்க. dP/dt is equal to Hg minus Hf into P divided by RT². ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா dP/dt. அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர். ஓகேங்களா. அப்போ நம்ம இதில் என்ன டயக்ராம் பார்த்திங்கன்னா இது வந்து dP/dtனா ப்ரெஷர் டெம்பரேச்சர் டயக்ராமுடைய ஸ்லோப்பு. ஓகேங்களா. அப்போ இங்கே கேட்குறதும் அதுதான். கிளாசியஸ் கிளேபைரான் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த ஸ்லோப் ஆஃப் அ கர்வ். எந்த கர்வோட ஸ்லோப்பாக கிளாசியஸ் கிளேபைரான் ஈக்குவேஷன் வருது, கிளாசியஸ் கிளேபைரான் வந்து dP/dtனா ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ப்ரெஷர் டெம்பரேச்சர் டயக்ராமுடைய ஸ்லோப்பு தான் நம்ம கிளாசியஸ் கிளேபைரான் ஈக்குவேஷன் சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு Hg minus Hf into P divided by RT². So it is the slope of PT curve. Okay. அடுத்தது, select the correct statement as per Charles law. Charles law வந்து என்ன சொல்லுவார், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சொல்லுவாங்க, அல்லது வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி, வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இஃப் P is kept constant. ஓகே. அடுத்தது, which of the following is a general gas equation? General gas equation பாருங்க என்னென்ன இருக்குது. PV power n is equal to constant, PV is equal to constant, PV is equal to RT, PV is equal to MRT. நமக்கு தெரிஞ்சு PV is equal to MRT தான். பட் ஜென்ரல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி தான், PV is equal to MRT தான். For any mass m kg of gas, the characteristic equation PV is equal to MRT. ஓகேங்களா. அதில் ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 287 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். சில சமயம் ரோ ஆர்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா P is equal to rho RT. இந்த வால்யூம் அந்த சைடு போகும்போது m/vன்னு வரும், அதனால். அடுத்தது, which one of the following relations defines Helmholtz function? இப்போ கேட்குறது Helmholtz function. நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது கிப்ஸ் ஈக்குவேஷன். கிப்ஸ் ஈக்குவேஷன்னா G is equal to H minus Ts. அதே Helmholtz ஃபங்க்ஷன்னா இவங்க வந்து F யூஸ் பண்ணுறாங்க. F is equal to முதல்ல H என்தால்ஃபி போட்டோம், இப்போ வந்து U போட்டிங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. அப்போது U minus Ts, U minus Ts. இதில் அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. Helmholtz function F is equal to U minus Ts. It is applicable for open system.
இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். அதே மாதிரி கிப்ஸ் ஃபங்க்ஷன்றது g is equal to h minus ts, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். அப்போது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃபங்க்ஷன், கிப்ஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுமே நமக்கு ஓப்பன் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகுது. ஓப்பன் இட் இஸ் அப்ளிகபிள், தே ஆர் அப்ளிகபிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஓகே, அடுத்தது ITPS defines the following as a reference for calibration of temperature scale. Okay, ice point, lambda point, normal boiling point of water, triple point of water. இந்த calibration of temperature scale அப்படின்றதுக்கு நமக்கு அதாவது ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வேணும். ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல்னா ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, 0 டிகிரியில் வந்து நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் டி ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதை தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ calibration ஆஃப் டெம்பரேச்சர் ஸ்கேலோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நமக்கு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, அடுத்தது இன் ஏ சிங்கிள் காம்போனண்ட் கண்டென்ஸ்டு சிஸ்டம் இஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 0, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் தட் கேன் கோ எக்ஸிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் காம்போனண்ட்னா அப்போ காம்போசிஷன் சி வந்து 1, அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0, எஃப் வந்து 0ன்னு கொடுத்தாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் கேட்குறாங்க தட் கேன் கோ எக்ஸிஸ்ட். நம்ம எஃப் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எஃப் 0, சி வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் என்ன ஆகிடும், 2 + 1 3ன்னு வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 3 அப்படின்றாங்க. அடுத்தது கிவ்ஸ் ஃபேஸ் ரூல் ஃபார் ஜென்ரல் சிஸ்டம். நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா தான் எஃப் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 2. அப்போ ஆப்ஷன் டி அதுதான் வந்து கிவ்ஸ் ஃபேஸ் ரூல்னு சொல்லுவாங்க ஜென்ரல் சிஸ்டத்துக்கு. அடுத்தது which of the following options can always be approximated to be an ideal gas? ஐடியல் கேஸ்க்கு எதெல்லாம் நீங்கள் வந்து ஐடியல் கேஸை அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா ஹைலி சூப்பர் ஹீட்டட் வேப்பர், ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பர், சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடு, சேச்சுரேட்டட் வேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை வந்து ஐடியல் கேஸை அசியூம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுது. இருந்தாலும் இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, அதாவது ஹைலி சூப்பர் ஹீட்டட் வேப்பரை நம்ம வந்து ஐடியல் கேஸை அப்ராக்சிமேட் பண்ணலாம். சரிங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஐடியல் கேஸினுடைய அசம்ஷன் என்னெல்லாம் சொல்லலாம்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் சுட் பி நெக்லிஜிபிள். அந்த ஐடியல் கேஸ்க்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது. வால்யூம் ஆக்குபைட் பை த மாலிகுலர் சுட் பி நெக்லிஜிபிள் கம்பேர் டு கண்டெய்னர் வால்யூம். ஓகேங்களா, கண்டெய்னர் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸ்னால ஆக்குபை பண்ண வால்யூம் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்கிறாங்க ஐடியல் கேஸாக இருந்தால். அப்புறம் வாட்டர் வேப்பர் மிக்ஸ்டு வித் ஏர் இஸ் கன்சிடரேஷன் ஐடியல் கேஸ். இது ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணுறதுனால தான் நம்ம சைக்ரோமெட்ரியில் நம்ம வாட்டர் வேப்பருக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது ஸ்டீம் சுட் நெவர் பி கன்சிடரேஷன் ஐடியல் கேஸ் அன்லெஸ் மென்ஷன்டு. நம்ம ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, சில கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸில் மென்ஷன் பண்ணுற வரைக்கும் ஸ்டீமை வந்து நம்ம ஐடியல் கேஸாக எடுத்துக்க முடியாது. அப்புறம் ஸ்டீம் இஸ் அ ஸ்பெஷல் டேர்ம் கிவன் டு த கேஸஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஒன்லி. ஏன்னா வாட்டருடைய வேப்பர் ஸ்டேட்டை மட்டும் தான் நம்ம ஸ்டீம் சொல்லுவோம். ஒரு ஆயிலுடைய வேப்பர் ஸ்டேட்டை நம்ம ஸ்டீம்னு சொல்ல மாட்டோம். அதுதான் வந்து வாட்டருக்கு மட்டும் தான் அந்த ஸ்டீம்ன்ற டேர்ம் சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் அசம்ப்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு கரெக்டான ஆன்சரோட ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.